ஒரு நிமிஷம் சாரி, இத நான் கண்டிக்கிறேன். நீங்க எனக்கு என்ன இது ஒரே நேரம் உண்மை சுடும் சார், உண்மை சுடும். திரு செந்தில், இந்துக்களுடைய பிரச்சனையை தீர்த்தாலே போதுமானது, சிறுபான்மை மக்களுக்கும் பாஜக மீதான நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. திமுகவுக்கு நெருக்கடி தானா, சவாலா தான் இருக்குமா? இல்ல, அதுதான் எளிதா இருக்கும். ஏன்னா இங்கே பாஜகவால் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டிருப்பவர்களே இந்துக்கள் தான். புதிதாக 18 டோல்கேட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வருது பாஜக அரசு. அதோட சேர்த்து 90 டோல்கேட் ஆக போகுது. பெரும்பான்மையாக பாதிக்கப்பட போது இந்துக்கள் தானே. ஒரே நாள் நைட்டு 8 மணிக்கு வந்து மரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று சொன்ன பொழுது செத்து போனவங்கள முக்கால்வாசி பேர் ஹிந்து தானே. நீட்டு தேர்வுனால செத்து போயிட்டு இருக்கிற முக்கால்வாசி பிள்ளைங்க ஹிந்து பிள்ளைங்க தானே. இப்ப இதெல்லாம் ஹிந்துவா இல்லையா? யாரு ஹிந்து? இந்த பாதிப்புல ஹிந்துக்களுக்கு இடம் இல்லையா? கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஐயா ஏத்தி விட்டாரு மோடி ஐயா. அதுல பாதிக்கப்படுறவங்கல 90 விழுக்காட்டினர் ஹிந்துக்கள் தானே. நான் போய் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட போகும்போது, ஐயா நான் ஹிந்துயா, என் பேர் செந்தில்வேல், எனக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில தான் மொட்டை போட்டு காது குத்துறாங்க, எனக்கு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்கன்னு சொன்னா போட்ட போறாரா என்ன? இப்ப பெரும்பான்மையான ஹிந்துக்கள் தான் இங்க பாஜக ஆட்சியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, இவர்கள் கையில் எடுக்கக்கூடிய மதவாத அரசியல் வெற்றி பெறுமா சார்? உத்தரப்பிரதேசத்திலேயே வெற்றி பெறல. அயோத்தி தொகுதியிலேயே, அயோத்தி அமைந்திருக்கக்கூடிய தொகுதியிலேயே பாஜக படுதோல்வி, சமாஜ்வாதி கட்சி வெற்றி. கேரளாவில் சபரிமலை இஷ்யூவை கையில் எடுத்தாங்க, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு. அந்த கேரளாவில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சி தான் அனைத்து வயது பெண்களையும் உள்ள அனுப்பிட்டு அந்த கோயிலுடைய புனிதத்தை கெடுத்துச்சுன்னு ஒரு போராட்டம் பண்ணாங்க. சபரிமலை அமைந்திருக்கக்கூடிய தொகுதியிலே பாஜக படுதோல்வி. கர்நாடகா போனார் நம்ம ஐயா மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், ஜெய் பஜ்ரங் பாலி என்று சொன்னார்கள், முழக்கமிட்டார்கள். அங்க வந்து சுவாமியே சரணம் ஐயப்பா, இங்கே ஜெய் பஜ்ரங் பாலி, ஜெய் பஜ்ரங் பாலி. அனுமனின் சேனைகள் நம்முடைய எதிரிகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்க பாஜகவுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருச்சு கர்நாடகா, படுதோல்வி. சார் வாரணாசிலேயே நம்ம தேர்தல் அன்னைக்கு பார்த்தோமே, மோடி ரொம்ப நேரம் பின்னடைவுல தானே இருந்தாரு. பாஜகவால பாதிக்கப்படுறதுல பெரும்பான்மையான ஹிந்துக்கள் எல்லோரும் மகிழ்ந்து சந்தோஷமா வாழ்வது போலவும், இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிக்கல் இருப்பது போலவும் மட்டும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதே தவறுங்கிறேன். 2014 நீங்க வந்து காங்கிரசுக்கு எதிரான ஒரு அலைய இருந்துச்சு. நீங்க வந்து மோடி மீது மக்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தினீங்க, நம்பிக்கை ஏற்படுத்தினீங்க. அவர் என்னெல்லாம் சொன்னாரு? நான் வந்தா டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 1 ரூபாய்க்கு 1 ரூபாய் ஆக்கிடுவேன், பெட்ரோல் டீசல் உங்களுக்கு 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு கிடைக்கும், ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய்க்கு வேலை கிடைக்கும், அமெரிக்கா காரெல்லாம் இந்தியாவுக்கு வந்து வேலை கேட்டு காத்திருப்பான், நம்ம காலில் சங்கிலியை போட்டு அனுப்பி விட்டாங்க. இருந்து நீங்க சொன்ன எதுவுமே நடக்கலன்னு மக்கள் பின்வாங்குறான். மக்கள் ஹிந்து முஸ்லீம் பார்க்கல சார். சார் நான் என்ன சொல்றேன், திருப்பூர் பகுதியில் ரோஸ் கார்டன் ஒரு பகுதி, பெருவாரியாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதி. இந்துக்கள் சில குடும்பங்கள், 4-5 குடும்பங்கள், அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டணும், பிள்ளையார் கோயில், இடம் கிடையாது. இஸ்லாமிய ஜமாத்திலிருந்து ஜமாத்துக்கு சொந்தமான இடத்தை அவங்களுக்கு கொடுத்து, கோயில் கட்டுவதற்கு நிதியும் கொடுத்து, கோயில் கட்டிய பிறகு குடமுழுக்கு விழாவிற்கு இங்கிருந்து அவங்க சீர்வரிசை தட்டுகளோடு போகிறார்கள். இதான் தமிழ்நாடு சார். இன்னமும் நீங்க சுட்டி காட்டீங்களா நாகூர் தர்காவிற்கு விழிப்பாங்க பாருங்க, சால்வை, அந்த பச்சை சால்வை யார் நெய்து கொடு, நீங்க போய் யாராவது இஸ்லாமியர் நெய்து கொடுக்க சொல்லிருங்க, வாங்கிடுவாங்களான்னு பார்ப்போம். லனியாண்டியா பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஹிந்து குடும்பத்திலிருந்து தான் பரம்பரையா அங்க போயிட்டு இருக்கு மரபு. அவங்க எங்க, நீங்க சபரிமலைக்கு போனா சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லுவான், பாபருக்கும் சரணம் சொல்லுவாங்க. நம்பிக்கையில 80% இந்துக்கள் அப்படின்ற வாக்கு சதவீதத்தை மட்டும் நம்பி அமித்ஷா இந்த முறை அது தவறா போகுங்கிறது தேர்தல் முடிவு அன்னைக்கு இதே அரங்க நம்ம விவாதிக்க தான் போறோம். நமக்கு தெரியும். நீங்க என்ன சொன்னீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டின் மீது இவ்வளவு பற்றி சொல்றீங்கல்ல, நீங்க ஒடிசால என்ன சொன்னீங்க? ஒடிசால ஏன் ஜெய் ஸ்ரீராம் சொல்லல? அங்க போய் ஜெய் ஜெகநாத் சொன்னீங்க. அங்க என்ன சொன்னீங்க? ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூல அறையின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது. நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் திருட்டு பட்டம் சுமத்துனீங்க. அன்னைக்கு எவ்வளவு கொந்தளித்தது தமிழ்நாடு. அன்னைக்கு ஒரு தமிழர் அது ஒடிசாவை ஆள நினைப்பதா கேட்டவர் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அன்னைக்கு கோவம் வரல? அப்ப நீங்க ஒடிசால ஒரு பேச்சு, உத்தரப்பிரதேசல ஒரு பேச்சு, தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு. நான் 1979 பிறந்தேன். பாஜக சொல்லி தான் எங்க அப்பா எனக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில மொட்டை போட்டு காது குத்துனாங்களா? பாஜக வரதுக்கு முன்னாடி யாரும் நாங்க முருகனை கும்பிடலையா? காவடி எடுக்கலையா? தைப்பூசத்துக்கு போலையா? பாஜக வந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லி தர போகுதா சார்? என்னதான் பிரச்சனை இது? இங்க இந்துக்கள் இஸ்லாமியர்கள் தைப்பூசத்துக்கு போற முக்கால்வாசி பக்தர்களுக்கு ரோட்ல நின்று நீரும் மோரும் கொடுக்கிறது யாரு? இஸ்லாமியர்கள் தான். ஒரே ஒரு நிமிஷம், நீங்க சென்னை பெருமலை வெள்ளம், அனைத்து பள்ளிவாசல்களும் உடனடியாக திறக்கப்பட்டன. வாசல்ல நின்று வர்றவன்ட்ட நீ என்ன ஜாதி, நீ ஹிந்துவா முஸ்லிமா கிறிஸ்டினான்னு கேட்டு உள்ள விடல, எல்லாருக்கும் தான் உள்ள வந்துச்சு. ஒரு ஹிந்து சகோதரி பிரசவ வழியில் துடிக்கிறா, அவளுக்கு பிரசவம் பண்ணி அந்த குழந்தையையும் தாயும் சேயும் காப்பாற்றிய இளைஞன் யூனுஸ். அந்த யூனுஸ் என்ற இளைஞனின் பெயரை தன்னுடைய பெண் குழந்தைக்கு வைத்தால் ஒரு இந்து சகோதரி. இதான் தமிழ்நாடு. 1000 உதாரணங்களை நான் இது மாதிரி சொல்லி. இப்ப சமீபத்தில் ஒரு பிரச்சனை பண்ணாங்களே, பாபநாசம் கோயில்ல ஒருத்தருக்கு வந்து முஸ்லீம் பேரு, அவர் தன் தாய்க்கு பிரசவம் பார்த்த மருத்துவர் இஸ்லாமியருடைய பெயர் எனக்கு சூட்டப்பட்டதுன்னு சொன்னார். இங்க மதவாதத்தை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்யவே முடியாது. இவ்வளவு நாள் பேசிருக்காங்க, அமித்ஷா வந்திருக்காருல, குறைஞ்சபட்சம் பின் பாயிண்டா ஒன்றிய அரசு 10 வருஷம் முடிச்சு 10 வருஷம் வந்துட்டாங்கல்ல, இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு திட்டங்களை தந்திருக்குது. அடுக்க சொல்லுங்க வரிசையா என்ன இருக்குது? பொதுக்கூட்டமே பேசிட்டு இருக்கீங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க பொதுக்கூட்டம் எனக்கு முன்னாடி பேசுனீங்க. ஒரு நிமிஷம் சாரி, இதை நான் கண்டிக்கிறேன். நீங்க எனக்கு நேரம் தர என்ன இது? கூடுதலா எல்லாம் இங்க இருக்கு. டைம் எல்லாரும் பேசும்போது நான் கையை கட்டி அமைதியா இருக்கிறேன். பேசுறேன், நீங்க மறுப்பு சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரே நேரம். உண்மை சுடும் சார், உண்மை சுடும்.